அரசு திமுக அரசு சாலை திட்டங்களை விரிவுபடுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மூலப்பொருளை கிடப்பில் கூட தட்டுப்பாடு ஏற்பட்ட சூழலை உருவாக்கி அரப்பு அரசியல் செய்து மக்களை நன்கு அறிவார்கள். 4வது, புதிய ரயில்வே திட்டங்கள் நிதியுதவியில் தென் ரயில்வேக்கு மட்டும் ஏன் பாரபட்சம் அப்படிங்கிற 10 ஆண்டில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்த 33,450 கோடி ரூபாய் வழங்கியிருக்கோம். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்த தேவையான மொத்த நிலம் 4,258 ஹெக்டேர். அதில் தமிழக அரசு கையகப்படுத்திய 8,990 ஏக்கர் மட்டும்தான். 22% நிலங்களை மட்டுமே திமுக அரசு கையகப்படுத்தி வழங்கியுள்ளது. அப்போது அது ஒழுக்கமாக கொடுக்கணும்ல. அதான் மெட்ரோ திட்டங்களுக்கு ஏன் அனுமதி இல்லை அப்படின்னா 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசு வழங்கிவிட்டது. அது டிபிஆர் வழங்க வேண்டிய அந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட் இரட்டை இணைக்காமல் அறகுறை டிபிஆர் வழங்கியிருக்கான். அப்புறம் 6வது, தமிழ்நாடு அரசின் நிதிநிலை கட்டுப்படுத்தும் வழியில் பிரதமர் பெயர் எதற்குன்னு கேள்வி. அதில் தமிழக வரிப்பணத்தை செயல்படுத்தும் திட்டங்களுக்கு ஒரு முக ஸ்டாலின் பெயர் எதற்கு? ஆமாம், திமுக காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் ஆட்சி செய்த காலத்தில் பிரதமர் திட்டம் என்று பொதுவாக இல்லாமல் இந்திரா, ராஜீவ்காந்தியின் பெயர் இருந்தது. இப்போ ஸ்டாலின் சொல்கிறாங்க, ஸ்டாலின் பிரதமர் பொதுப்படையானது. 100% நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வழங்க வேண்டிய நிதி 925 கோடி நிதி எங்கே? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 4 ஆண்டில் தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்கிய நிதி 39,319 கோடி. கிராம மக்கள் தொகை குறைவான மாநிலங்களில் அதிக நிதி பெற்ற மாநிலம் தமிழகம் ஏன்? 1, ஒவ்வொரு ஊராட்சியிலும் பொதுமக்கள் சென்றடைய வேண்டிய நிதி இடைத்தரகர்கள் மூலம் திமுக நிர்வாகிகள் பொய்யான விவரங்களை பல லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் நடந்த ஊழலை மக்கள் மன்றத்தில் வைத்தோம். ஓய்வூதிய திட்டத்தை வெறும் 200 தருகிறீர்கள் அப்படிங்கிறாங்க. கருணாநிதி புகைப்படம் போடுவது ஏன்? மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தில் கோடி கொடுத்துருக்கு 3,700. பயன்பாட்டு சான்றிதழ் வழங்காமல் நிதி வர இயலாது என்பது கொடவா நிதி அமைச்சர் தெரியவில்லை அப்படின்னு ஜல்ஜீவன் திட்டத்துக்கு இப்படி சொல்லிட்டே போகலாம். நாட்டின் மக்கள் தொகையில் தமிழ்நாடு 4% நிதி பகிர்வு அளிப்பதுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க, காங்கிரஸில் கொடுத்த இவ்வளோ தான், 6 லட்சம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்கோம். காங்கிரஸோட 2014 மேலே கொள்ளடிக்க சரியாது. அதை பற்றி நிதியை பற்றி கேட்குறேன். ஆட்சி மாதிரி இவங்க 6 லட்சம் கோடிக்கு மேலே 4 பங்கு மேலே கொடுத்துருக்குது. ஆனாலும் அது எதையாவது சொல்லிகிட்டு இருக்கணும். வேறு அரசியல் பண்ணுறதுக்கு வழி இல்லை இவங்களுக்கு. அதுதான். அப்போ டேஞ்சர்கோ இபி ஊழல், பணத்தை விரயம் பண்ணுறது, அதான் 4-5 வருஷத்துக்குள்ளே 5 லட்சம் கோடி கடன். முதல்ல உள்ள 5 லட்சம் கோடி சொல்லி வந்தானுங்க. அந்த 5 லட்சம் கோடி மொத்தத்துக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் உள்ளதுலேருந்து இப்போ 5 லட்சம் கோடி. இது யார் கேட்குறது? இந்த அவலட்சமாக அன்றைக்கி பல கேள்வி கேட்டு தம்மட்டேடி ஆணி அடித்து விட்ருக்காரு. அது உரைக்குமா தெரியாது. அதுதான் அவலட்சணமாக ஆட்சிக்கு பதிலடி கொடுத்துட்டார். அது திருப்பி பேசிகிட்டே தான் இருப்பான். மரமண்டையில் இருந்தால் பேசிகிட்டே இருப்பான். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நன்றி.